ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் இப்படி கொளுத்தி போடுறீங்க, நாள் 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு விக்கெட் அவுட்டா? இந்த ட்விஸ்ட் நாங்க எதிர்பார்க்கல ப்ரோ. சுபானக மக்களே, பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த ப்ரோமோல நேத்து நடந்த விஷயம் தான் கண்டினியூ ஆகுது. நம்ம சேதன ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார, 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் எவிக்ஷன் ஆக போறாங்கப்பா, பார்த்து இருந்துக்கோங்க, யார் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. வீடு எல்லாம் நேத்து நைட்ல இருந்தே யோசிச்சுக்கிட்டே இருக்கு, என்னடா 24 மணி நேரத்திலயா அப்படி என்னடா எவிக்ஷன் வச்சிருக்கீங்க, அவ்வளவுக்குள்ள என்னடா ஒரு ரூல்ஸை மாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. பட் இந்த ரூல்ஸை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒரு 24 மணி நேரத்துல, அதை வீட்டுக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒருத்தர் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஃபேரா அன்ஃபேரான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தான். அது யார வேணா பண்ணிட்டு, அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க ஆர்னவ் வன்சிதா யார வேணா பண்ணிட்டு அது அன்ஃபேர் தான். ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவன் திறமையை எதுவுமே காட்டியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் பேசி கூட சரியா பழகிருக்க மாட்டான். எல்லார்ட்டையும் அவன் பேரை கேட்டு நீங்க அந்த ஊரா நீங்க இந்த ஊரா என்ன பண்ணீங்க கூட யாருமே யார்கிட்டையும் பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஒரு எவிக்ஷன்ங்கிறது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம இந்த எவிக்ஷன் யாரு பண்றா? ஏன்னா நீங்க சொல்லுவீங்க பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மக்களோட கருத்து தான், மக்கள் தான் யார் உள்ள இருக்கணும் டிசைட் பண்ணுவீங்க அப்படி சொல்லுவீங்க. இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு எவிக்ஷன்ங்கிறது யார் டிசைட் பண்றா? ஆல்ரெடி ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க, அது நியூஸ் கிடைச்சிட்டு. பட் இருந்தாலும் நாங்க கேட்கிறோம், இது யார் டிசைட் பண்றா? வீட்டுக்குள்ள இவங்க எல்லாம் மாத்தி எல்லா வாரமும் நாமினேஷன் நடக்கும், அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதுல ஜாக்லின் தான் நேத்து நைட்ல இருந்தே குறுக்க இந்த கௌசிக்கு வந்த அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு நீங்க பாத்திருப்பீங்க, நான் இல்லாம நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம், நான் உள்ள வரமாட்டேன், நான் வந்து போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியே படுத்திருந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரிதான் இதுலயுமே அவங்க ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, 24 ஹவர்ஸ்க்கு ஒரு எவிக்ஷன் எப்படி அது பண்ண முடியும், யார் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்குள்ள எப்படி பண்ண முடியும், ஒரு கேரக்டர் நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த விஷயம் கரெக்ட் தான். இதை தான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேரே கிடையாது, பக்காவான அன்ஃபேர். ஆனா இது எதுக்கு பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. மேபி இதுவும் அவங்களோட டிஆர்பில ஒரு ட்ரிக்கா இருக்கலாம். ஏன்னா இவங்க டிஆர்பி காண்டி என்ன வேணா பண்ணுவாங்க, அதுல இது ஒரு வகை ஒரு ட்ரிக்கா இருக்கலாம். மேபி வெளியே போயிட்டு உள்ள வரலாம். சரி, ஓகே, யார் எவிக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா, தர்ஷா குப்தா வந்து சத்யா எவிக்ட் பண்றாங்க. சோ சத்யா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தர்ஷா குப்தாக்கு தெரிஞ்சா இல்ல வேற ஏதாவது நோக்கமா என்னன்னு தெரியல, தர்ஷா குப்தா சத்யா வந்து எவிக்ட் பண்றாங்க. விஜய் விஷால் வந்து ஜாக்லினை சொல்றாங்க, ஜாக்லின் ஆல்ரெடி நேத்து நைட்டே ஜாக்லின் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விஜய் விஷால் வேற போய் சொரிஞ்சு விடுறாருங்கும் போது இனி ஜாக்லினோட பார்வை எல்லாம் விஷால் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். விஷால் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும். பட் அவங்க என்னென்ன சொல்லி நமக்கு நாமினேஷன் பண்றாங்கிறது தெரியல, லைவ்ல வரட்டும், அதுக்கப்புறம் அதை பேசலாம். அடுத்தது நம்ம சௌந்தர்யா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆர்னவ பண்றாங்க. ஆர்னவுக்கு சொல்லவா வேணும், அவன் இந்த வீட்டுக்குள்ள போய் நெகட்டிவ் எடுக்கிறானா இல்லையோ, ஆல்ரெடி வெளியே பெரிய நெகட்டிவ் எடுத்து வச்சிருந்தான். அவன் நேத்து போகும்போது வேற சில பல வார்த்தைகளை விட்டுட்டு போயிட்டான். வீர சார் ஆம்பளை சார் அப்படின்னு சொல்லி பேசினதை நம்ம சேதனை வேற அந்த இடத்துல உடச்சிருப்பாரு. ஏடா வீரத்துல என்னடா ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அது வேற இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணனோட பழைய கதைகளை வேற தோண்டி மக்கள் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஆர்னவெல்லாம் எவிக்ஷன்ல வந்தாருன்னா கண்டிப்பா மாட்டிப்பாருங்கிறது தெரிய வருது. அடுத்தது ரவீந்தர் அவர்கள் வந்து சாச்சனாவை பண்ணான்னு நினைக்கிறேன், சாச்சனாவா சுனிதாவான்னு தெரியல, சாச்சனான் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது அருண் வந்து ரவீந்தர் அவர்களை பண்றாங்க, நம்ம ஃபேட்மேன் அவர்களை. சோ மாத்தி பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. சரி, இதுல யாரு ப்ரோ வெளியே போறான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசிட்டோம். நமக்கு இப்ப கிடைச்ச நியூஸ் படி சாச்சனா அவர்கள் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஆல்ரெடி அவங்க வெளியே வந்துட்டாங்களா, ஏன்னா ஷூட் நேத்தே முடிஞ்சிருக்கும்ல. சோ ஆல்ரெடி சாச்சனா அவர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. ஏன் சாச்சனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட நீங்க என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசுறாங்க, நார்மலா எல்லாத்தையும் பழகிருக்காங்க. எப்படி அடாப்பாக கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நீங்க எல்லாரும் சீரியல் ஆக்டர்ஸ், உங்களுக்குள்ள பழகிருப்பீங்க, எல்லாம் இருக்கும். சாச்சனா வந்து உங்களுக்குள்ள சேராத ஒரு கேரக்டர், புதுசா உள்ள வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பழக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள சாச்சனா வெளியே எடுக்கிறீங்கன்னா என்ன ரீசன்? இது உண்மையாவே ரூல்ஸை மாத்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது டிஆர்பி காண்டி இப்படி பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது பர்சனல் இஷ்யூவா? மேபி விஜய் சேதுபதி அண்ணன் வந்து என்னோட பொண்ணுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணனால ஃபேவரிசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஏதாவது கதையை கேட்டு வெளியே எடுக்கீங்களா? எங்களுக்கு சுத்தமா புரியல. எனக்கு இருக்கிற டவுட் இந்த ஒரு டவுட் தான். விஜய் சேதுபதி என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிட்டாரு. மேபி இது ஒரு ஃபேவரிசமா மாறிடும். வரப்போற சாட்டர்டே சண்டே வந்து ஏதாச்சும் சும்மா சொன்னா கூட சேதனை வந்து ஃபேவரிசம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தான். நீங்க சொல்லுங்கப்பா, சாச்சனா அவர்கள் எவிக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சாச்சனா அவர்கள் எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா? 24 ஹவர்ஸ்ல எவனா பண்ணாலும் அன்ஃபேர் தான். பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் கொடுத்து கேம்ல ஆட விட்டா கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி தோணுது. அவங்கள எவிக்ட் பண்றது ஒரு அன்ஃபேரான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அப்படி நீங்க எவிக்ட் பண்றதா இருந்தா வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத நிறைய டிக்கெட்லாம் இருக்கு. வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்களா, எதுவுமே தெரியாத மாதிரி. அவங்கள கூட யாரையா ஒருத்தரை எவிக்ட் பண்ணலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் உள்ள இருக்க வெளியே நெகட்டிவ் அதிகமாயிட்டே இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் போடுங்க. ஆட்டோ இப்பதான் சூடு பிடிக்குது. ஜாக்லின் ஏதோ பண்றாங்க, பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து